அந்த மீசை முறுக்கு பண்ணோம். இன்னை வரைக்கும் பழைய விக்ரம் சார் இருக்கட்டும், சூர்யா சார் இருக்கட்டும், தனுஷ் சார் இருக்கட்டும், பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம கம்பெனியில். லைட்ஸ் ஆன் என்டர்பிரைசஸ். அதுக்கு பிள்ளையார் சொல்லி எல்லாமே இல்லை. முதல் படமே வந்துட்டு ஒரு ஹிட் படமா வந்தது. அதுதான் இந்த மீசைய முறுக்கு. அந்த மீசைய முறுக்கு அண்ணா. அது சும்மா அவர் பெருந்தன்மையில சொல்றாருங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான் எல்லா பெரிய ஆளுக்கும். இல்ல, பட் இட்ஸ் ஹார்ட் வார்மிங். இல்ல, அது என்கிட்ட எதுவுமே இல்லாத பருந்து அப்படி அசில் பண்ணுவோம். பயங்கரமான உழைப்பாளி. எனக்கு அப்ப ஒண்ணுமே வாடிப்புள்ள வாடி எடுக்கிறப்பலாம் ஒரு கராஜுக்குள்ள லைட்டை வச்சு இது அண்ணா கோபால் அப்படி வடிப்போம் எப்படி அடிப்போம். ஸோ மீசை முறுக்கு எங்களுக்கு ஒரு இது கிடைக்கிறப்ப அண்ணா வந்தாரு. சரி அப்படிதானுங்க எல்லாருமே வளர முடியும். எல்லாரும் ஒன்னா வந்தா ஒன்னா மேலே ஏற எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி பண்ண அவ்வளோ இதுன்னு இல்லை, பட் ரொம்ப சந்தோஷம். அண்ணா அதை ஞாபகம் வச்சு சொல்றாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்டு ஐயோ இவரு நான் பார்த்துட்டே இருக்கேங்க. ஒரு 4 லைட்டு 12 லைட்டு அதிகமாகி இன்னைக்கு லைட்ஸ் ஆன்னா எல்லாருக்கும் சினிமால எல்லாருக்கும் தெரியும். நீங்களே கேள்விப்பட்டிருக்கோம். லைட்ஸ் ஆன்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு என்டர்பிரைஸ். ரொம்ப உயரத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. இன்னும் பட்டையை கலப்புவாரு. அதனால அவ்வளோ உழைப்பாளி. அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவரும் சரி அவர் டீமும் சரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும் பாக்குறப்பவே. ஓகேண்ணா ரெடிண்ணே இது ஆனா கோபால்னா ரெடிண்ணே நமக்கே எனர்ஜியா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு உழைப்பாளிகள் வந்து நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரத்தில் வைத்துக் கொள்வது வந்து மிகப்பெரிய வரம். ஏன்னா உங்களுக்கு அது வந்து யூ பிகம் வாட் யூ ஆர் சரௌண்டட் வித்துமாங்கல்ல. அந்த மாதிரி மீசை முறுக்க வந்து அடிச்சு இறங்கி உடைச்சு இது பண்றதுக்கு இவங்களுடைய டீம் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நோ தேர் இஸ் நோ அப்படி எடுப்போம். அந்த படம் வந்து ரொம்ப கம்மியான ரிசோர்ஸ்ல இருந்த இடங்கள்ல தெரியாது. நீங்க இப்ப சொல்றப்பதான் எனக்கு, ஏன்னா நான் இவ்வளவு நாள் மீசை முறுக்கு எப்படி பார்த்தேன்னா ஒரு பயங்கர எக்ஸ்ட்ராவகன்ட் பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்கன்னு. ஏன்னா அது ஒரு ஷாட்லயும் அத்தனை பேர் இருப்பாங்க, அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு மேட்டர் சொல்லிட்டா, ஒரு இதுல அந்த காலேஜ்ல இருந்தெல்லாம் வெளில வருவாங்க. நானும் அந்த பொண்ணு பேசிட்டு வருவோம்ல. அதை எப்படி தெரியுமா எடுத்தோம்? எல்லாம் செட் பண்ணிட்டோம், லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு ரெடியா இருக்கும். காலேஜ் 3:30 மணிக்கோ 3 மணிக்கோ விடுவாங்க. அப்ப எல்லாம் காலேஜ் முடிச்சு நடந்து வெளில வருவாங்க. ரெடியோ உட்காந்துட்டு இருக்கோம். ஆத்மிகாவுக்கு ஒரு 100 தடவை கொடுத்தாச்சு. இங்க பாருங்க இதான் ரிகர்சல். நானும் பேசி பார்த்துட்டு அவங்களும் பேசி பார்த்து இப்ப 2 பேர் நடந்து வரோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஷாட்டுகளுமே அதுல அப்படிதான். இந்த கிளாஸ் ரூம்லாம் ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்தாங்க பரிதாபப்பட்டு. கொஞ்ச நேரத்துல எடுத்துக்கோன்னு அண்ணன் போறாரு, வெளில இருந்து லைட்டை போட்டு அங்க இருந்து அடிச்சு இது பண்ணி கிளாஸ் ரூம் அதே சீட்டை மாறி மாறி உட்காந்து அந்த எக்ஸாம் அது படத்துல எடிட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய மேட்டர் எடுத்தோம். குறுகிய நாட்கள்ல எடுக்கப்பட்டு ரொம்ப கிராண்டா எடுத்து பாட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் இதுலயே இங்க ஒரு லொகேஷன் எடுத்துட்டு ஓடுவோம் லைட்டை. ஒரு நாள் 2 நாள் ஒரு நாள்ல எடுத்து சக்கரை கட்டி பாட்டெல்லாம் அப்படிதான் கிராண்டா இருக்கும். பெரிய விஷயம் மேக்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு சுந்தரனா பரிதாபப்பட்டு எடுங்கடா நான் தான்டா ப்ரொடியூசர், இன்னொரு நாள் எடுங்கடான்னு எங்களை புஷ் பண்ணி எடுக்க சொல்லி பாட்டு மாட்டிக்கிச்சு எல்லாம் வந்து எடுத்துட்டு அந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு அந்த காலேஜ்குள்ள பஸ் அப்படி இப்படி எடுத்து சுத்த முடியாது. எங்களுக்கு டைம் இருக்காது. அப்பெல்லாம் இது முடிச்சுட்டு அங்கே செட்டப் போனோம்னா என்ன பண்ணலாம், ரெடி அப்படி அந்த லைட் இந்த HMI இந்த லைட் இருக்கும் லைக் எடுத்துட்டு ஓடுவோம் அப்படி அங்க அப்படி பண்ணோம் அந்த படம். இவங்கெல்லாம் இல்லைன்னா முடிச்சிருக்கவே முடியாது அந்த படம். அப்படி அது பாதிக்கான போயிருக்கும். ஸோ அதனால வெரி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேர்